கூடலூர் வியாபாரிகள் சங்கம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சிலரின் ஒன்றிரண்டு கருத்துக்கள். வணக்கம். கூடலூர் நகர வியாபாரிகள் சங்க அமைப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை அதாவது 12/12/24 அன்று கூடலூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக கேள்விப்பட்டோம். வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் திரு சம்பத் அவர்கள், தலைவர் திரு ரசாக் அவர்கள் மற்றும் திரு பாதுஷா அவர்கள், சமூக ஆர்வலர் திரு சுரேஷ் அவர்கள் வந்திருக்கீங்க. சார், உங்களோட டிமாண்ட் என்ன சார்? தலைவர் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன இதுக்காக நீங்கள் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறீங்க? கூடலூரை பொறுத்தளவில் தேசிய நெடுஞ்சாலை மைசூர் டு ஊட்டி செல்கிறது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம கூடலூர் நகரப்பகுதியில் தொரப்பள்ளியிலேருந்து இன்றைக்கி மேல்கூடலூர் வரைக்கும் இருக்கிற பகுதி நம்ம நகரப்பகுதியை மட்டும்தான் வச்சுருக்கோம். அது மிகவும் குண்டும் குழியும், அதாவது ரொம்ப டேமேஜ் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாலை செப்பனிடப்பட்டது. அதுக்கு பின்னாடி எத்தனையோ மனுக்கள் கொடுத்தும் இது பண்ணிட்டும் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் சாலை போட்டிருக்கணும். ஆனால் கடந்த 3 வருஷமாக அது போடவே இல்லை. சரி, எல்லாருடைய பல வியாபாரி சங்கமாகட்டும் அல்லது சமூக அமைப்புகளாகட்டும் அரசியல் கட்சிகளாகட்டும் இவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு போராட்ட அறிவிப்போ இது பண்ணும்போது கொஞ்சம் ஏதாவது கொண்டு வந்து அந்த குழிகளை எல்லாம் ரொப்புவது. அது பின்ன என்ன ஆகுதுன்னா அது அப்படியே வாகனங்கள் எல்லாம் ஏறி அதில் இருக்கிற பொடிகள் எல்லாம் இந்த நகரம் தூசி படலமாக மாறிவிட்டவர்கள் அவலம். இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. சாதாரணமாக சாலை பராமரிப்பு அதுக்கு ஒரு கேரண்டி பீரியட் இருக்கும், 1 or 2 years அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ சாலை பராமரிப்பு பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? சாலை பராமரிப்பு சரியாக சாலை செப்பரேட் 6 வருஷம், 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓரளவுக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. அது பண்ணவே இல்லை. ஆமாம், இந்த சாலையே பண்ணல. இப்போ நாளைக்குள்ள போராட்டத்துக்கு மெயின் காரணம் என்னெல்லாம் சொல்லுங்கள் சார்? நாளைக்குள்ள மெயின் காரணம் நாங்கள் 2 டிமாண்ட் தான் வச்சுருக்கோம். ஒன்று இந்த தேசிய நெடுஞ்சாலையை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும். சரிங்க. ரெண்டாவது நாடுகாணி பகுதியில் இருக்கிற ஒரு இது, அதாவது நாடுகாணியிலேருந்து நம்ம தமிழக எல்லை வரை உள்ள சாலையில் பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருக்கிறது. அது மட்டும் அல்ல, இன்றைக்கி அதில் பிரயாணம் செய்யறதுக்கு நம்ம டோல்கேட் வேறு வாங்குறாங்க. டோல்கேட் வாங்குறாங்க. அது ஆனால் எந்த விதமான பராமரிப்பும் கிடையாது. வாகன எரிபொருள் செலவு ஜாஸ்தி, அதே மாதிரி வண்டியோட மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. இன்றைக்கி எத்தனையோ வண்டி டெய்லி ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம கணக்கு எடுத்திங்கன்னா வியாபாரிகளுக்கு தான் அது லாஸ் ஆகிட்டு இருக்கு. காரணம் வியாபாரிகள் வரக்கூடிய பொருட்களுடைய வண்டிகள் சரிஞ்சு விழுந்து 2-3 டைம் இங்கே கூடலூர் வியாபாரிகளுடைய விழுந்திருக்க ஒரு நிலை பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும். இதெல்லாம் போராட்டம் பண்ணி தான் அரசு தீர்வு பண்ணணுன்ற. நீலகிரி மாவட்ட வணிகர் சங்கத்தின் கூடுதல் செயலாளர் திரு பாதுஷா அவர்களிடம் 1-2 கேள்வி. சார், உங்களோட டிமாண்ட் என்ன சார்? எங்களோட மெயின் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா கூடலூர் நகராட்சியில் கழிவுநீர் செல்வதற்கான கால்வாய்கள் சில இடத்துல இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி மக்கள் நடக்கின்ற நடைபாதை மேடைகளும் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை கடந்த தீபாவளிக்கு முன்பாக அது செப்பனிடுவதற்காக பணிகள் துவங்கப்பட்டது. சரி, அப்போயே சொன்னோம் நாங்கள் இப்போ செய்கிறீங்க, தீபாவளி முடிஞ்சு செய்யலாமே அப்படின்னு. பட் அவங்க நகராட்சி உத்தரவாதம் கொடுத்தாங்க, தீபாவளிக்கு முன்பாக இந்த பணிகளை முடிச்சிடுவோன்னு சொல்லி தே ஸ்டார்டட் த ஒர்க். எங்கன்னா கூடலூரினுடைய பழைய பஸ் ஸ்டாண்டு கோல்டன் பேக்கரியிலேருந்து காவாய் தோட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி தீபாவளிக்கு முன்பாக முடிக்கலை. அங்கேருந்து ஆரம்பித்து சுங்கம் ரவுண்டானா வரைக்குமான அந்த பணிகள் தொடரணும். அது முடித்து காங்கிரீட்டு போட்ட வாக்கில் அப்படியே நிற்கிது ஸ்டில். அதில் வர்ற கழிவு நீர் அப்படியே செஞ்சிட்ருக்கு. நகரம் முழுவதும் துர்நாற்றம் அடிக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. முழுவதும் டஸ்ட்டு. இந்த மெயின் டைம் லாஸ்ட் 2 weeks பிஃபோர் என்ன செஞ்சாங்க, திரும்பவும் தே ஸ்டார்டட் த ஒர்க் ஃப்ரம் SM பெட்ரோல் பங்க்லேருந்து சுங்கம் ரவுண்டானா வரைக்கும் ஏற்கனவே இருந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் அகற்றிட்டு மீண்டும் புதிதாக அமைக்கிறோன்னு நோண்டி போட்டாங்க. ஸோ என்டையர் கூடலூர் டவுன் பொல்யூஷனாலையும் ஹெல்த் இஷ்யூஸ்னாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 25,000 மாணவிகள் மட்டும் அந்த நடைபாதை யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பொதுமக்கள் ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இப்போ அது இல்லாதனால அத்தனை பொதுமக்களும் சாலையில் நடக்கின்ற ஒரு அவல நிலை. எனி ஆக்சிடென்ட் வில் ஹேப்பன். யார் ஆன்சர் பண்ண முடியும்னு தெரியல. டெண்டர் அதன் மேற்பார்வை யாரோட கண்ட்ரோல் நடக்குது? முழுக்க நகராட்சியினுடைய கண்ட்ரோல். நகராட்சி அவங்க வேறு ஃபண்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி வியாபாரிகள் சங்கம் நகராட்சியில் முறையிட்டீர்களா? அதாவது நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்க, 4 மாதம் பக்கம் கேப் ஆகிடுக்கு. இப்போ நீங்கள் செகண்ட் டைம் ரிமைண்டிங் மாதிரி கொடுத்தீங்களா? நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க?
ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 தடவை சந்திச்சிருக்கோம். சேர்மனை ஒரு முறை சந்திச்சிருக்கோம், கமிஷனரை 2 முறை சந்திச்சிருக்கோம். புதிதாக வந்த கமிஷனர் ஒரு யங் லேடி, இஸ் அ குட் பர்சன், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அது ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் HADPலேருந்து ஃபண்டு ஒதுக்குறது அதெல்லாம் சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆனால் ஒரு சாலையை தோண்டி போட்டுட்டு கழிவுநீரும் அமைக்கலை, நடைபாதை அமைக்கலைங்கும் போது இது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மக்களுக்கு தள்ளப்படுதுங்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இது அதிகாரிகள் புரிந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரும் சரி அதற்கு மேலே இருக்கிற அதிகாரிகளும் உடனடியாக இந்த பணியை முடித்து கொடுப்பதற்கான தீர்வுகளை ஏற்படுத்த வேணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. நன்றி. கூடலூரின் ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் நண்பர் திரு சுரேஷ் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக என்னை வியாபாரி சங்கத்தில் கூப்பிட்டாங்க. நான் நான் 25 வருஷம் வெளியே இருந்தேன். இப்போ 1 இயராக நான் இந்த ரோடை பார்த்துட்டு இருக்கேன். ரோட் இஸ் ஆல்சோ வெரி பேட். ரோட் இஸ் பேட் இன் த சென்ஸ், அப்போ அது என்னென்னா நம்ம விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க இது ப்ரப்போசல் டெல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மென்ட் ஃபார் சாங்ஷன் த நேஷனல் ஹைவே. இட் இஸ் வெரி பேட் சிச்சுவேஷன், நோ டவுட். நமக்கு இதோடைய என்ஜினியர்ஸையும் பிளேம் பண்ண முடியாது, பிகாஸ் தே ஆர் கிவிங் த ரைட் ஆன்சர் அண்ட் ஐ ஹவ் சீன் எவ்ரி திங். ஸோ இப்போ லாஸ்ட் கான்வர்சேஷனில் கூட அவங்க இமீடியட்டாக ஆயிரம் இஸ் ட்ராவலிங் டு டெல்லி. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்ஸ் district level இருக்கிற administrators has to give a pressure to Delhi to sanction as soon as possible for the road, for the national highway. Okay. And regarding the drainage system, yes, of course, Badushanno, Rasakanno சொன்ன மாதிரி it's in a very bad shape where the people are suffering. Already business illa townல, due to many issues which I don't want to discuss now. இதுலயே நான் பார்க்கும்போது டிரைவ் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு கூட ப்ராப்ளம், பிகாஸ் we are going to vehicle. The people are walking ரொம்ப கஷ்டப்பட கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு சின்ன ஒரு வுடன் பிளாங்க் போட்டு அதில் ஏறி there is lot of risk also. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரைனேஜ் ஸ்லெட்ஜஸ் எல்லாம் அதுக்குள்ள நான் அன்னைக்கு மார்னிங் பார்த்தேன். ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கு. மாவட்ட நிர்வாகம், நகராட்சி அலுவலர்கள், நகராட்சி அதை ஆய்வு செய்து உடனடியான தீர்வு. இது இந்த ஆர்ப்பாட்டம், இந்த பேட்டி என்பது அரசுக்கு எதிராகவோ எதுக்காகவோ இல்லை. இது ஒரு சமுதாயம், பொதுமக்களோட பிரச்சனை. இது பொதுமக்கள் பலரும் முகம் சுளித்துக் கொண்டு நடக்கிறார்கள். அந்த ஒரு பொதுமக்கள் பிரச்சனை என்று வருவதனால் அரசு அதிகாரிகள் தயவு செய்து இந்த பிரச்சனையை கணக்கில் எடுத்துக்கொண்டு நட்பு ரீதியாக கூப்பிட்டு இவர்களிடம் கருத்துக்களை கேட்டுள்ளோம். தக்க நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.